ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இந்த பகுதியிலும் நாம் அனந்தாழ்வாரின் வைபவங்களையே தொடர்ந்து சேவிக்க இருக்கிறோம். இப்போ அனந்தாழ்வார் அந்த சிறுவனிடம் ரொம்ப கண்டிப்பாக சொல்லிவிட்டார். இனி நீ எனக்கோ என் துணைவியாருக்கோ இந்த கைங்கரியத்திலோ இந்த ஈடுபாடும் காட்ட வேண்டாம், இங்கிருந்து நீ செல்லலாம்னு சொல்லிவிட்டார். ஆனால் அந்த குழந்தை கேட்கிறா போல இல்லை. அது மீண்டும் மீண்டும் அனந்தாழ்வாரிடம் ஏதோ சொல்ல இப்போ அனந்தாழ்வாரோட கோபம் அதிகமானது. அவரால் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. கையில் கடப்பாறை இருந்தது இல்லையா, அதை வைத்துக்கொண்டு அந்த குழந்தையை துரத்த வேணும் என்பதற்காக இப்படி ஓங்கினார். ஆனால் அவர் ஓங்கச்ச அவருமே எதிர்பார்க்காத வண்ணம் அந்த குழந்தையோட தாடையில் அடிபட்டு தாரை தாரையாக ரத்தம் சிந்தியது. இப்போ அதை பார்த்த உடனே உண்மையிலேயே அனந்தாழ்வாருக்கு ரொம்பவும் வருத்தமாகிவிட்டதாம். நம்மால் இந்த குழந்தைக்கு இப்படி அடிபட்டு விட்டதேன்னு நொந்தார். அதனால் அதற்கு உபசாரம் செய்ய வேணும்னு அந்த குழந்தையை நோக்கி போக அந்த சிறுவனோ பயந்து கொண்டு இவர் மீண்டும் நம்மை அடைக்கத்தான் வருகிறாரோன்னு ஓட ஆரம்பிக்கிறது. இப்போ அனந்தாழ்வார் அந்த குழந்தைக்கு உதவி செய்ய வேணும்னு ஓடுகிறார். அந்த குழந்தையோ அனந்தாழ்வாருக்கு செய்த உதவிக்காகவே ஓடினது. நேர ஓடி கர்ப்பகிரகத்தில் சென்று மறைந்து விட்டதாம். இப்போ இங்கே இவர் இன்னும் அந்த குழந்தையை அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். எங்கும் காணும். மனசில் வருத்தம்தான். ஆனால் பெருமாளுக்கு தகுந்த நேரத்தில் மாலை சூட்ட வேணும் இல்லையா, அதனால் தன்னோட கடமையில் கவனம் செலுத்தினார். உட்காந்து மாலையை தொடுத்தார். அப்போது திருவேங்கடமுடையான் அர்ச்சகர் மூலமாக சொல்லி அனுப்புகிறாராம், அனந்தாழ்வாரை அழைத்து வாரும்னு. அப்போ அனந்தாழ்வார் சொல்கிறார், மாலை கட்டி கொண்டு வருகிறோம்னு சொல்லுங்கள்னு சொல்ல, அப்போ திருவேங்கடமுடையான் சொல்கிறானாம், மாலை அப்புறம் இருக்கட்டும், நீங்கள் மட்டும் வர 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 சொல்லுங்கள்னு சொல்ல, அப்போ அதற்கும் அனந்தாழ்வார் சொல்கிறார், இந்த மாலையை கட்டி முடித்த பின்பு தான் நான் வருவேன்னு சொல்கிறார். இப்போ திருவேங்கடமுடையானுக்கு இன்னும் கோபம் வந்ததாம். பார்த்தான், உன் மாலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்ல, அப்போ அதற்கும் அனந்தாழ்வார் சொல்கிறாராம், அவர் மாலை சூட்டி கொள்கிறாரோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் கடமை பூ தொடுத்து கொடுப்பது தான்னு சொல்ல, இப்போ பெருமாள் கேட்கிறான், யாருக்காக இப்போ நீ இந்த மாலையை தொடுத்து கொண்டிருக்கிறார், யாரின் உகப்பிற்காக இதெல்லாம் செய்கிறார்னு கேளும்னு சொல்ல, நான் ஒன்றும் திருவேங்கடமுடையான் உகப்பிற்காக இந்த மாலையை தொடுக்கவில்லை, என் ராமானுஜருக்காகவே தொடுக்கிறேன், என் ஆச்சாரியன் மனம் குளிர்வதற்காகவே கடமையை செய்கிறேன்னு சொல்ல, அவருக்காகத்தான் இந்த மாலையும் உனக்கு சூட்டி மழிகிறேன்னு சொல்கிறாராம் அனந்தாழ்வார். இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே இன்னும் திருவேங்கடமுடையான் கோபம் கொண்டது போல் ஆகிறான். சரி, இவரை இந்த க்ஷேத்திரத்திலிருந்தே அனுப்பிவிடும், இவர் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்ல, அப்போ அனந்தாழ்வார் சொல்கிறார், நீயும் இங்கு வந்தவன் தான், நானும் இங்கு வந்தவன் தான், நீ வைகுந்தத்திலிருந்து இங்கு வந்தாய், நானும் என் எதிராஜரின் எண்ணத்திற்காக இங்கே வந்தேன், அப்படி இருக்க இந்த இடம் யாருக்கும் சொந்தமில்லை, ஒருவேளை நீ கூப்பிட்டு நான் இங்கே வந்து இந்த கைங்கரியத்தை செய்தால் நீ என்னை அனுப்பலாம், நானும் என் ராமானுஜரோட அன்பிற்காகவும் அவருடைய சந்தோஷத்திற்காகவும் தானே இங்கு வந்தேன், அதனால் அவராக சொல்லும் வரை நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்னு பதிலளிக்கிறார் அனந்தாழ்வார். இப்போ இந்த பதிலால் பகவானுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகிவிட்டதாம். இப்போ இவரோட பதிலால் திருவேங்கடமுடையான் மகிழ்ந்தான். ஆனால் இவருக்கு ரொம்ப சங்கடமாகி போய்விட்டதாம். ஏன்னா திருவேங்கடமுடையான் மனம் வருந்தினால் ராமானுஜன் மனமும் வருந்தும் இல்லையா, நாம் இப்படி தவறு செய்து விட்டோமேன்னு அவருக்கு ஒரே வருத்தமாகி விட்டதாம். அதனால் மாலையை எடுத்து கொண்டு போனார். ஆனால் திருவேங்கடமுடையானை ஏறெடுத்து பார்க்க முடியவில்லையாம். அங்கேயே குலசேகர படிமீதே பணிவாக நின்று கொண்டு மாலையை வைத்து விட்டாராம். இப்போ திரும்பி போகிறச்ச அனந்தான்னு கூப்பிடுகிறானாம் பெருமாள். அப்போ திரும்பி பார்க்கச்சத்தான் அந்த சிறுவனோட முகமும் தோன்றி மறைகிறது அவர் கண்முன். அப்போது அவருக்கு புரியுறது, வந்த சிறுவன் திருவேங்கடமுடையான் தான், அவர்தான் நம்மோடு விளையாடி இருக்கிறார், நாம் இப்படி செய்து விட்டோமேன்னு இன்னும் மனம் வருந்தி அழுகிறாராம். அப்போ பகவான் அவரை தேற்ற, இப்போ இந்த காயத்திற்கு என்ன செய்வது, உன் முகத்தில் வரியும் இந்த இரத்தத்தை நான் எப்படி நிறுத்துவேன்னு சொல்ல, அதற்கப்புறம்தான் பகவான் சொல்கிறானாம், உமது பாதத்தூளியும் பச்சை கற்பூரமும் கலந்து வைக்க வேணும்னு சொல்ல, அதன்படியே வைத்து ஒரு வழியாக பகவான் தாடையிலிருந்து வழிந்த இரத்தமும் நின்றது. இன்னிக்கும் பகவானுக்கு அதனாலேயே அங்கே பச்சை கற்பூரம் வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இப்போது அந்த கடபாரையை அடித்தார் இல்லையா, அந்த கடபாரை இப்பொழுதும் திருவேங்கட மலையானோட ராஜகோபுர நுழைவாசலில் இருக்குது. இப்போவும் போனால் அதையெல்லாம் சேவிக்கலாம். இப்போ அனந்தாழ்வார் தன்னோட எண்ண இச்சைப்படி ராமானுஜ நந்தவனம் ரொம்ப அழகாக கட்டி முடித்தார். அது மட்டுமல்ல, அங்கே சின்னதாக ஒரு ஏரியும் வெட்டி அதற்கும் ராமானுஜ புத்தேரின்னு நாமம் இடுகிறாராம். அங்கு பூத்து குலுங்கும் பூக்களை எல்லாம் அழகாக தொடுத்து மாலையாக்கி திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பித்து அவருடைய எம்பெருமான் உள்ள மகிழ்வோடு எம்பெருமானாரோட மனமும் உகப்புகுமாறு நம்ம செய்ய முடிந்ததேன்னு சொல்லி அகமகிழ்ந்தாராம் அனந்தாழ்வார்.
ராமாயணத்தில் தசரதனுக்கு பாயசம் கிடைத்தது இல்லையா, 4ஆக பங்கிட்டு கொடுத்தானது. ஆனால் அதில் எந்த பகுதி சுவையாக இருந்ததுன்னா சத்ருக்னனுடைய பகுதி தான் ரொம்பவும் சுவையாக இருந்ததாம். ஏன்னா அவன்தான் பக்தனுக்கு பக்தனாக இருந்தான் இல்லையா. அதனால் பகவானுக்கு எப்பொழுதுமே தன் அடியவர்களை ரொம்ப பிடிக்கும். தன் அடியவர்களுக்கு சேவை செய்பவர்களை இன்னும் அதிகமாக பிடிக்கும். அதனால் எம்பெருமானுக்கு யாரெல்லாம் எம்பெருமானார் மீது அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டிருக்கிறார்களோ, யார் மீதெல்லாம் ராமானுஜரோட திருவடியும் அவருடைய திருவழி பார்வையும் படுகிறதோ அவர்கள் மீது மாறாத அன்பு கொண்டவன் நம் பெருமாள். இதைத்தான் இந்த கதையும் சொல்கிறது. இனியும் தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதியிலும் நம் அனந்தாழ்வாரை வைபவங்களையே சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே